ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி M17E ஒரு 2 கலர் வேரியன்ட்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மார்ச் 17ஆம் தேதி அமேசான்ல அபிஷியலா இந்த போன் லான்ச் பண்ண போறாங்க சாம்சங் தரப்புல இருந்து. இந்த சாம்சங் போன் இன்னைக்கு பிளிப்கார்ட்ல நிறைய போன் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த MF70 70E அதே கான்செப்ட்ல தான் இந்த போனு கொண்டு வந்திருக்காங்க M17E. ஆனா அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க, அதனால பேரை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு M சீரிஸா, ஓகேவா? இந்த போன் பாத்துட்டீங்கன்னா என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 6000 mAh பேட்டரி இருக்க போகுது, மீடியாடெக் டிமென்சிட்டி SoC கொண்டு வர போறாங்க, அண்ட் 6 வருஷத்துக்கு OS அப்டேட் இருக்க போறோம், 1UI 8ஓட வரப்போகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு சாம்சங் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பேட்டரி mAh கூட்ட முடியல, 6000க்கு மேல அவங்களால கொண்டு போக முடியல, அண்ட் 200 கிராம் வெயிட் இருக்கு, வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சாம்சங் சைட்ல வந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா இதே கான்செப்ட்ல தான் வராங்க. இன்னைக்கு ரியல்மி, ஓப்போ, விவோ எல்லாருமே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்குள்ள இன்னைக்கு வாட்டர் டாப் நாச் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப இந்த போன் நல்லா இருக்குங்கிறியா நல்லா இல்லைங்கிறியா இருக்கட்டும். ஸோ அந்த போன் லான்ச் ஆனோன்னு பிரைசிங்லாம் வச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அந்த ஒரு டாபிக் பத்தி பேசுவோம். இருந்தாலும் மார்ச் 17ஆம் தேதி இந்த சாம்சங் கேலக்ஸி M17E இந்த போன் அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. இந்த போனை பத்தி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன ஸ்பெக்ஸோட வரப்போகுதுன்னு டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சாம்சங் கேலக்ஸி M17E 2 கலர் வேரியன்ட்ல மார்ச் 17ஆம் தேதி அமேசான்ல அபிஷியலா 12 மணிக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்த போனோட பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். அன்பாக்சிங் வீடியோ டெடிகேட்டா நம்ம சேனலை கவர் பண்ணும். பார்க்கணும்னு நினைக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட்ல வரப்போகுது. ஸோ டிசைன் பெரிய அளவுக்கு மாறுதல் கிடையாதுங்க. பட் ஆனால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட 2 கலர்ஸ்ல வரப்போகுது. சூப்பராகவே இருக்கு, வித்தியாசமான கலர்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த போனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோடையும் ஃப்ரேம் பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோடையும் ஃப்ரண்ட்ல வாட்டர் டாப் நாச்சோட தான் கொண்டு வர போறாங்க இந்த சாம்சங் போன், ஓகேவா? அப்ப இந்த போனோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8.2 mm வரப்போகுது. ஸோ இது மாதிரி ஒரு வெயிட், இது மாதிரி ஒரு திக்னஸ், இது மாதிரி ஒரு டிசைனோட தான் வரப்போகுதுன்னே சொல்லலாம். அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு மாறுதல் இல்லை, சேமா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டரா கொண்டு வர போறாங்க பக்கத்துல ஃபிளாஷோட. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட டிசைன் அமைய போகுது இந்த சாம்சங் மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.7 இன்ச்ல IPS LCD பேனல் கொண்டு வர போறாங்க. பட் ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது, 800 nits ஒரு பிரைட்டான HD+ டிஸ்பிளே வித் வாட்டர் டாப் நாச்சோட வரப்போகுது. ஸோ இந்த போன் பாத்தீங்கன்னா என்னதே நம்பர் 1 பிராண்டா இருந்தாலும் இன்னைக்கு மீதி பிராண்ட்ஸ் மாதிரி தான் இவங்களும் கொண்டு வராங்க. நாங்க என்னதே நம்பர் 1 இருந்தாலும் மீதி பிராண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு உதாரணமா இருக்கணும். ஆனா இவங்க அப்படி இல்லை. எப்பயுமே நாங்க எங்களுக்கு மணி மைண்ட்ல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீரீஸ்ல நீங்க பிலோ 20K போயிட்டீங்கனாலே வாட்டர் டாப் நாச்சோட தான் இருக்கும். பட் ஆனா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இருந்தாலும் இது மாதிரி ஒரு கான்செப்டோட டிஸ்பிளே அமைய போகுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா இதோட வெயிட் முதலே சொன்ன மாதிரி 200 கிராமும், திக்னஸ் 8.2 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 6 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போறாங்க. அதுக்கு மேலே 1UI 8 சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அண்ட் IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் சென்சாரும் கொண்டு வர போறாங்க. நாக் செக்யூரிட்டி இருக்கு. அண்ட் வாய்ஸ் ஃபோக்கஸ் சப்போர்ட்லாம் கொண்டு வர போறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைய போகுதுன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரியும் 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. பாக்ஸ்க்கு எப்பயும் போல சார்ஜர் இருக்கப்படுறது கிடையாது, சாஃப்ட் கேஸ் இருக்கப்படுறது, Type-C to Type-C கேபிள் தான் வரப்போகுது. ஸோ 6000க்கு மேல அவங்களால போக முடியாது. ஏன் பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் இல்லை, அதாவது இந்த சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி லைசன்ஸ் இல்லாத ஒரே காரணத்தால் மட்டும்தான் 6000 மேல அவங்களால கொண்டு போக முடியல. அது எந்த போன்ஸ்லயுமே. ஸோ 6000 mAh பேட்டரி, பட் ஆனா அவங்களோட 1UI வச்சு நல்லாவே ஸ்டேபிளா 1 டேக்கு மேலேயும் பேட்டரி பேக்கப் கொண்டு வைக்க முடியுது இந்த சாம்சங் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து கேமரா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, சேம் பார்த்த அரேஞ்ச்மெண்டோட தான் வரப்போகுது. 50 MP பிரைமரி சென்சாரும், 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 8 MP ஒரு ஆவரேஜான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் இருக்க போகுது. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், நைட் கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா இதே சென்சார்ஸ் வச்சு இதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த F70 அண்ட் 70E பார்த்துட்டோம். அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான், பெரிய மாற்றங்கள் இருக்க போறது கிடையாது. வீடியோலுமே 1080 30 frames secondsல தான் வீடியோ எடுக்க முடியும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 SoCங்க, எக்ஸினோ கிடையாது. போன வட்டம் முதலே சொன்ன மாதிரி தான் அந்த F சீரீஸ்ல பார்த்த 70E அண்ட் 70ல பார்த்த சேம் SoC தான் இதுலயும் கொண்டு வர போறாங்க. இந்த போனும் அந்த போனும்
பேர் தான் மாறுதலை தவிர டிசைன் தான் மாறுதலை தவிர மீதிபடி உள்ளுக்குள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்க போறது கிடையாது. அப்படி உள்ள சூழ்நிலை தான் இந்த M17E அமைய போகுதுங்க. ஸோ 6300 சொல்லவே வேண்டாம், நல்லா ஆப்டிமைஸ் எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ற மாதிரி கன்வென்ட்டா இருக்க போகுது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இந்த One UI 8னே சொல்லலாம். ஸோ இந்த கேலக்ஸி M17E ஒரு 2 கலர் வேரியன்ட்ல பிலோ ஒரு 17K குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டேன். இந்த போனை பத்தி டீடைல் ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணி அண்ட் பிரைசிங் கோட் பண்ணோன்னே நம்ம டெடிகேட்டரா வீடியோ நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அது பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.